இந்த பழமொழிங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, பழைய மொழி தான் பழமொழி. எனக்கு ரொம்ப பிடிச்ச பழமொழி எது தெரியுமா? எடுத்து வைத்திருந்தாலும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அது என்னதுங்க? எடுத்து வைத்திருந்தாலும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னாக்கா, இப்போ எனக்குன்னு ஒரு பொருள் நான் ஆசைப்படுறேன், ஆனால் அது எனக்கு வந்து சேருவாங்கிறது என் கையில் இல்லை. எனக்கு கொடுப்பினை இருந்தாக்கா அது வந்து சேரும். இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மியும் உட்காந்து பேசிகிட்ருக்குறாங்க. அப்போ லக்ஷ்மி சொல்கிறா, இந்த பாருங்கள், பூலோகத்தில் தேவதத்தன் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான், அவன் ரொம்ப நல்லவன், அவன் என்னை ரொம்ப கும்பிடுறாங்க, அவனுக்கு நிறைய பணம் எல்லாம் கொடுங்களேன் அப்படின்னு சொன்னபோது, அவன் என்ன பண்ணுறான்னு சொன்ன அப்படின்ன போது, அவன் என்ன தினம் ஆராதிக்கிறாங்க, பாவமாக இருக்குது அவனுக்கு, இது வரைக்கும் என்னால் ஒன்றுமே கொடுக்க முடியல, ஏன் அப்படின்னார். அது நீங்கள் தான் மனசு வைக்கணும்னு பொழுது அவர் சொன்னார், எடுத்து வைத்திருந்தாலும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்ன பொழுது லக்ஷ்மி கேட்டாலாம், என்னது அவன் என்ன கொடுத்து வைக்கல, அதான் நிறையா பூஜை பண்ணியிருக்கானே சொன்னபோது, சரி நீ சொல்கிறேங்கிறதுக்காக அவனுக்கு நான் கொடுக்குறேன், அது அவனுக்கு போய் சேருதா இல்லையாங்கிறத நீ பாரு, அதுக்கு மேலே ஓ இஷ்டம் அப்படின்னு சொன்னாராம். தேவதத்தன் ஒரு நாளைக்கு வயக்காட்டில் அப்படி போயின்னு இருந்த பொழுது மகாவிஷ்ணு 3 கற்களை அங்கே போடுறார். ஒரு பெரிய மரகதம், மாணிக்கம், வைரம். இவன் என்ன பண்ணுறான், அப்படியே ஆகாசத்தை பார்த்துக்கிட்டு இன்றைக்கி மழை வருமா மழை வராதா இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டே வயக்காட்டில் அப்படி தாண்டி போகும்போது மரகதக்கல்லை தாண்டிட்டான். அடுத்து மாணிக்கக்கல் இருக்குது, மகாலட்சுமி பார்த்துட்டே இருக்கா அப்படியே டென்ஸ்டாக, அவன் இதையானு காலில் இருந்து அவனுக்கு அப்படி தட்டி கிடச்சிடணுன்னுட்டு. இவன் அதையும் தாண்டி போகும்போது எங்கேயோ குயிலெல்லாம் பாடிச்சான். ஆஹா, மரத்தில் மாமரத்து குயில் என்னம்மா பாடுதுன்னா இந்த கல்லை மிதிச்சான். எந்த முட்டாப்பையோட வழியில் பெரிய கல்லை போட்டிருக்கான்னு எட்டி வச்சிட்டான். அதுவும் போச்சா, இன்னும் கொஞ்சம் தள்ளி அவர் வைரம் போட்டிருக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒரு பாதை குறுக்கிட்டுது. அங்கே ஒரு 3 கண் தெரியாதவர்கள் ஒருத்தர் தோளில் ஒருத்தர் கை வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்களாம், பாட்டு பாடிக்கிட்டே போகிறாங்களாம். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி. அப்போ இவன் கேட்டால், ஐயா எங்கே போகிறீங்க, நீங்களாம் நல்லா பாடுறீங்களே அப்படின்ன பொழுது, தம்பி எங்களுக்கு 3 பேருக்குமே கண்ணு தெரியாது, நாங்கள் இங்கேருந்து புதூர் போகிறோம், எது பாதை அப்படின்னு கேட்டபோது, நீங்கள் போய்கிட்டு இருக்கிற பாதை கரெக்டு, நேராக போங்க, அங்கே போனீங்கன்னாக்கா யாராச்சும் சொல்லுவாங்க அப்படின்ன உடனே அவங்க போயிட்டாங்களாம், பாடிக்கிட்டே அவங்க போயிட்டாங்களாம். இவன் சும்மா தானே இருக்கணும், ஏப்பா நம்ம இப்படி நடந்து போகும்போது கண்ணை திறந்து கண்ணு இருக்கிற போதே காலில் கல் குத்திச்சு, அதை எட்டி உதச்சேன், இப்படியெல்லாம் வழியில் கிடக்கிறதெல்லாம் ஒன்றும் தெரியல, இப்போ இந்த கண்ணே தெரியாட்டி அவங்க எப்படிப்பா நடப்பாங்கன்னுட்டு இவன் என்ன பண்ணான் தெரியுமா, நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி பாடிட்டே போகிறான். பாடிட்டு போகிற போது அந்த வைரக்கல்லையும் தாண்டிடுறான். தாண்டின பிறகு, அப்பாடா கண்ணு இருந்தாதான்ப்பா நல்லா இருக்குது, கண்ணு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், பாரு எனக்கு அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடக்கிறதுக்குள்ளே ஒன்றுமே முடியல அப்படின்னுட்டு அவன் பாட்டு போய்கிட்டு இருந்தானான். அப்போ விஷ்ணு சொன்னாராம், மகாலட்சுமி நீ சொன்னேங்கிறதுக்காக அவனுக்கு என்ன போட்டேன், மரகதம், மாணிக்கம், வைரம் 3 கொடுத்தேன், அது இருந்தாலே அவன் எவ்வளவோ மேன்மையாக வாழ்ந்திருக்கலாம், கொடுப்பனை இல்லை பற்றியா, அதுக்கு என்ன சுவாமி காரணம் அப்படின்னு கேட்டபோது மகாவிஷ்ணு சொன்னாராம், அவன் ஒன்றை மட்டும் ஆராதிக்கிறான்னு சொன்னேன்ல, அவன் என்ன என்னைக்கான நினச்சிருக்கானா. ஏன் சுவாமி அப்படி சொல்கிறீங்கன்னு, ஆமாம் நீ வந்து என்னுடைய மார்பில் இருந்தால் கூட மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மியுமா எனக்கு அருளணும்னு அவன் ஒரு நாளைக்கு சொல்லியிருந்தான்னாக்க இது 3 அவனுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொன்ன போது தான் லக்ஷ்மி சொல்கிறா, அவனுக்கு குறையே இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் கொடுக்கக்கூடாதா அப்படின்ன போது, இது பாரு அவனால் குறை இல்லாமல் இருக்க முடியாது, உனக்கு ஒரு பாட்டு தெரியுமோ அப்படின்னு மகாவிஷ்ணு கேட்குறாரு. என்ன தெரியுமா, பூலோகத்தில் ஒரு நல்ல கவிஞன் சொன்ன பாட்டை அவர் லக்ஷ்மிக்கு சொல்கிறாரு. பாலுக்கு சர்க்கரை இல்லை என்பாருக்கும், பருக்கையற்ற கூழுக்கு போட உப்பில்லை என்பாருக்கும், குற்றிதைத்த காலுக்கு செருப்பில்லை என்பாருக்கும், கனகதண்டி மேலுக்கு பஞ்சனை இல்லை என்பாருக்கும் விசனம் ஒன்றே. புரியலல்ல, சொல்கிறேன். ஒரு பாத்திரம் நிறையா உங்களுக்கு பால் இருக்குது,
பால் இருக்குப்பா, அதில் கொஞ்சம் சக்கரை போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, அது ஒரு குறை. பருக்கை இல்லாத ஒரு கூழ், ஒரு சட்டி நிறைய கூழ் கொடுக்குறாங்க, கூழ் இருக்குது, தம்மா உப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அதுவும் குறை. ஒருத்தனுக்கு இந்த காலே இல்லையாம், அந்த கட்டை விரல்லாம் இல்லையாம். அவன் என்ன சொல்கிறான், இந்த காலுக்கு ஒரு நல்ல செருப்பு இருந்தால் நல்லா இருக்குமே, நான் வெறும் கட்டையை வச்சுக்கிட்டு நடக்கிறேனே அப்படின்னு அவன் சொன்னானான். கனகதண்டி மேலுக்கு பஞ்சனை இல்லை என்பாருக்கும் அப்படின்னாக்கா நல்ல மெத்தை இருக்குது, ஒரே ஒரு தலகாணி இருக்குது. இவன் என்ன நினைக்கிறான், இவ்வளவு அழகான மெத்தையில் இப்படி சாஞ்சுக்கிறதுக்கு ஒரு தலகாணி, காலுக்கு ஒரு தலகாணி, கனகதண்டி மேலுக்கு பஞ்சனை, இன்னும் நிறைய தலகாணியெல்லாம் இருந்தால் இன்னும் சொகுசாக இருக்குமேன்னு. ஐயா, இருக்கிறத வச்சு யாருமே சுகப்பட மாட்டீங்களா? இவ்வளவாவது இருக்கே, நமக்கு ஒத்தொத்தருக்கு கம்பேர் பண்ணாக்கா நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கே அப்படின்னு நம்ம ஏன் யாரும் நினைக்கிறது இல்லை? அதைத்தான் மகாவிஷ்ணுவே லக்ஷ்மி கிட்ட சொன்னார். ஆக நாம் என்ன புரிஞ்சுக்கணும், எடுத்து வைத்திருந்தாலும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதுக்கு நாம் நிறையா கொடுக்கணும், அப்போ தான் நமக்கும் வரும். நாம் கொடுக்கவே மாட்டோம், எனக்கு மட்டும் கடவுள் கொடுக்கணுன்னா கொடுக்க மாட்டார். நாம் மற்றவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறோமோ அதை போல் 2 பங்கு நம்மளை வந்து சேருங்கிறத நம்பணும். இதுதாங்க வாழ்க்கையில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை.